நேர்கள் எல்லோருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு காணொலியூடாக சந்தித்திருக்கிறோம். இன்றைய தினம் தையட்டி விகாரையினுடைய அந்த காணியினை அளவீடு செய்வதற்கான பணிகள் முன்னெடுக்கப்படப்பட்டிருந்தது. இன்றைய தினம் காணி அளவீடுகள் நடைபெறும் என்று சொல்லி அமைச்சரினால் உறுதிமொழி அளிக்கப்பட்டிருந்தது. அந்த குழுவினால தீர்மானம் எடுக்கப்பட்டிருந்தது. இருப்பினும் இன்றைய தினம் காணி அளவீடு ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது. பல முரண்பாடுகள், பல்வேறுபட்ட கருத்து பரிமாற்றல்கள், கருத்தாளர்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அரசு அதிகாரிகள் அந்த இடத்துக்கு வருகை தந்திருந்தார்கள். காணி உரிமையாளர்கள், அதே போன்று ஊடகவியலாளர்கள், அதையும் தாண்டி நலன் விரும்பிகள், அதனையும் விட காவல்துறையினர், இராணுவத்தினர் என ஏராளமானோர் குவிக்கப்பட்டிருந்ததையும் நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருந்தது. தையட்டி விகாரை காணி அளவீடு செய்வதை தடுக்க விகாராதிபதி முறைப்பாடு அளித்திருக்கின்றார் என்ற விடயம் சொல்லப்பட்டிருந்தது. இதிலும் குறிப்பாக இன்றைய தினம் மாவட்ட செயலாளரிடம் பல்வேறு தரப்பட்ட கேள்விகளை மக்கள், அதாவது காணி உரிமையாளர்கள் எழுப்பி இருந்தார்கள். கடந்த 2024ஆம் ஆண்டு காணி அளவீடு செய்வதற்காக வருகை தந்திருந்த பொழுது மக்களினால் அளவீட்டு திட்டமானது இடைநிறுத்தப்பட்டதாக சொல்லி இருந்தீர்கள். உண்மை காரணம் என்ன என்பது தொடர்பில் கேள்வி எழுப்பியிருந்தார்கள். அதனையும் தாண்டி இன்றைய தினம் நிறுத்தப்படுவதற்கான காரணம் என்ன என்று கேட்கப்பட்டிருந்தது. அரசு தரப்புல இருக்கக்கூடிய தங்களுடைய நியாயத்தை முன்வைத்திருந்தார்கள். இருப்பினும் அங்கு இருக்கக்கூடிய மக்களினால் பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கின்றார்கள். மக்களிடம் காணி பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்ற நல்லெண்ணம் கொண்டவர்களாக இருப்பார்களாயின் நீங்கள் காணிகளை பகிர்ந்து அளித்ததன் பிற்பாடு கூட அளவீடுகளை செய்து கொள்ளலாம். இங்கு அளவீடு செய்கின்றதற்கு மக்களிடம் முரண்பாடுகள் ஏற்படலாம். இல்லை என்று சொன்னால் அதுக்கான நீங்கள் சுவீகரிப்பதற்காக எங்களுடைய காணிகளை தருவதற்கு முன்னரே அளவீடுகளை செய்யலாம் என்கின்ற பலதரப்பட்ட விடயத்தை முன்வைத்திருந்தார்கள். இதிலும் மிக முக்கியமான ஒரு விடயம், இலங்கையில் அதுவும் தாயகத்தை பொறுத்தவரையில் காணி விடுவிப்பு என்பது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது அண்மை காலமாக ஆங்காங்கே. அவ்வாறு இருக்கின்ற பொழுது முதல் தடவையாக காணி அளவீட்டு பணிகள் முடிந்ததன் பிற்பாடு மக்களுடைய காணிகளை மக்களுக்கு அளிப்பது தொடர்பிலான தீர்மானம் வெகு விரைவாக எடுக்கப்படும் என்று சொல்லுகின்ற அந்த செயற்பாடானது வெறும் கண்டுடைப்பாக இருக்குமா என்கின்ற கேள்விகளையும் தாண்டி ஏன் இவ்வாறு சுவீகரிப்பதற்கான முயற்சியாக என்று மக்கள் கேள்வி கேட்டிருந்தார்கள். அதுக்கு அரசு தரப்பில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் பதில் அளித்திருந்தார்கள். இதையும் தாண்டி எழுத்து மூலமாக, அதாவது இம்மாதம் மே மாதம் 15ஆம் திகதிக்கு முன்னர் மீண்டும் இந்த காணி அளவீட்டு பணி இடம்பெறும் என்பதை அரசு அதிகாரி உறுதியாக சொல்லியிருந்த இந்த வேளையில தான் அங்கிருக்கக்கூடிய மக்களால சொல்லப்பட்டிருந்தது, எங்களுடைய காணியை அளவீடு செய்வது மாத்திரம்தான், இதனை சுவீகரிப்பதற்கான செயற்பாடு அல்ல என்பதை எழுத்துப்பூர்வமாக நீங்கள் தருவீர்களாக இருந்தால் மாத்திரம்தான் அந்த காணிகளை அளவீடு செய்வதற்கு நாங்கள் அனுமதி தருவோம். காணி உரிமையாளர்கள் நாங்கள், ஆகவே அனுமதியை உங்களுக்கு தர வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்ப நீங்க வருகின்ற பொழுது இந்த எழுத்து மூலமான ஆவணம் அந்த கடிதத்தை கொண்டு தர வேண்டும், சமர்ப்பிக்க வேண்டும் எங்களிடம் என்றது அவர்களுடைய ஒரு பாதுகாப்பு நலன் கருதி என்ற விடயத்தை அங்கிருக்கக்கூடிய காணி உரிமையாளர்கள் சொல்லியிருந்தார்கள். அதன் பிற்பாடு இன்றைய தினம் காணி அளவீட்டு பணி இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றது. ஊடக சந்திப்புகள் இடம்பெற்றிருந்தது. அரசு தரப்பில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் தங்களுடைய நியாயத்தையும், மக்கள் காணி உரிமையாளர்கள் தங்களுடைய நியாயத்தையும் பதிவு செய்திருந்தார்கள். இதுவாறு இருக்கின்ற பொழுது தையட்டி விகாரை அமைந்திருக்கக்கூடிய காணிகளை அளவீடு செய்வதனை தடுத்து நிறுத்த கோரி விகாராதிபதி பலாலி காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருக்கிறார். 17 பேரின் காணிகளை இன்றைய தினம் அளவீடு செய்வது எனவும் அதற்கான காணி உரிமையாளர்களின் சம்மதிக்க வேண்டும் என்ற விடயமும் 11ஆம் திகதி கடற்தொழில் அமைச்சர் சந்திரசேகர், மாவட்ட செயலர் பிரதீபர் ஆகியோர் காணி உரிமையாளர்களிடம் அனுமதி கோரியிருக்கிறார்கள் என்ற விடயத்தை மேற்கோள் காட்டி இந்த முறைப்பாடு அளிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்க கூடியதாக இருக்கிறது. இந்த நிலையில் இன்றைய தினம் பலாலை காவல்துறையினர் அந்த விகாரைக்கு சென்றிருக்கின்றார்கள். அதிக அளவிலான பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது. அதையும் தாண்டி காணிகளை அடையாளம் காட்ட காணி உரிமையாளர்கள் விகாரை பகுதிக்கு வருகை தந்திருந்தார்கள். இருந்த போதிலும் இன்றைய தினம் காலை 9:30 மணி அளவில் காணி அளவீட்டு பணிகள், அதே போன்று அடையாளம் காட்ட வருமாறு உரிமையாளர்களுக்கு அழைப்பு விடுத்த கடற்தொழில் அமைச்சர், மாவட்ட செயலர், தெல்லிப்படை பிரதேச செயலர் உள்ளிட்ட எவரும் அந்த இடத்துக்கு வருகை தராத நிலையில
காணி உரிமையாளர்கள் மத்தியில் அச்சநிலை உருவாகி இருந்தது என்றபடியும் சொல்லப்பட்டிருந்தது. இதையும் தாண்டி புத்த சாசன அமைச்சோ மாவட்ட செயலாளரோ தனக்கு உத்தியோகபூர்வமாக அறிவித்தல் எதையும் வழங்கவில்லை என்ற விடயத்தையும் உத்தியோகபூர்வ அறிவித்தல் எதுக்கும் இல்லாமல் விகாரை காணிகளை அளவீடு செய்ய அனுமதிக்க முடியாது என்ற விடயத்தையும் விகாரபதி திட்டவட்டமாக சொல்லியிருந்தார். உண்மையிலேயே என்பிபி அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய 3 அமைச்சர்கள் இருக்கின்றார்கள். அதையும் தாண்டி அரசு தரப்பில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலர், அதே போன்று அரசாங்க அதிபர், அதையும் தாண்டி இருக்கக்கூடிய பல அதிகாரிகள் இருக்கின்ற பொழுது ஒரு குழு நியமிக்கப்பட்டு இருக்கின்றது இந்த திட்டம் சார்ந்து முன்னெடுப்பதற்காக. அந்த குழுவில் இருக்கின்றவர்களால் ஏன் இந்த விகாராதிபதிக்கு இது சார்ந்த அறிவித்தல் செல்லவில்லை என்ற கேள்வியை எழுப்பி இருக்கின்றார்கள். இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு பக்கம் ஏன் இவர்களுக்குள்ளேயே இந்த செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டிருப்பதாகவும் இவர்களை தாண்டி இந்த அளவீட்டு பணிகள் ரத்து செய்யப்பட்டிருக்குமா என்ற கேள்விகளையும் தொடர்ச்சியாக முன்வைத்திருந்தார்கள். ஆகவே நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது. எதிர்வருகின்ற 15ஆம் தேதி மீண்டும் இந்த காணி அளவீட்டு பணிகள் நடைபெறுமா, மக்களுக்கு இந்த காணிகள் பகிர்ந்தளிக்கப்படுமா என்பதை மற்றொரு பதிவினூடாக சந்திப்போம். வணக்கம்.